compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சூப்பரா பேசினாருமா. எங்க குடும்பத்துல ஒருத்தருமா எங்க தளபதி. எங்க அண்ணம்மா, என் பொண்ணுக்கு தாய் மாமாமா. அவர் ஒரு கட்சி தலைவராக பேசலை, எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் எங்களுக்கு பேசினார். கண்டிப்பாக செய்வார். இவ்வளோ இலவசம் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக செய்வார், நான் நிறைவேற்றுவார். எங்கள் தளபதி நாங்கள் நம்பி அவரை சிஎம்மை நாங்கள் உட்கார வைப்போம். கண்டிப்பாக அது நடக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஆட்சியில் எங்ககிட்ட கொள்ளை அடிச்சுட்டு எங்கள் பணத்தையும் எங்களுக்கு போட்டாங்க. இப்போ எங்கள் தளபதி யாருக்குங்க வரும் அந்த மனசு? அவரோட பணத்தை எங்களுக்கு செய்கிறேன்றாரு, அண்ணன்றாரு, தாய்மாமான்றாரு. யாருக்குங்க வரும் அந்த மனசு? அதனால் இந்த 2026 கண்டிப்பாக நாங்கள் பண்ணி எங்கள் அண்ணனை பார்க்குறதுக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் வரோம். எங்கள் காசு செலவு பண்ணி கோடம்பாக்கத்துலேருந்து நாங்கள் வரோம். யாரும் எங்களை எந்த கட்சி தலைவரும் யாரும் இட்டுன்னு வரல. இவங்களாம் காசு செலவு பண்ணி தான் இட்டுக்குன்னு போனோம். காசு செலவு பண்ணி தான் பிரியாணி வாங்கி கொடுக்கணும், எல்லாம் பண்ணோம். இதெல்லாம் எங்கள் உழைப்பு, எங்கள் காசு. எங்கள் கஷ்டம், எங்கள் அண்ணன் கஷ்டம், எங்கள் தளபதி கஷ்டம். 2026 எங்கள் தளபதி தான் சிஎம்மாக வருவார். நாங்கள் எல்லாம் ரொம்ப ஏமாந்து போயிருக்கோம். இப்போ எங்களுக்கு எல்லாமே எங்கள் தளபதி கண்ணை திறந்துட்டார். எல்லாரும் தலைமுறையாக ஆட்சி செஞ்சு சம்பாரித்த காசை தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சாங்க. ஆனால் எங்கள் தளபதி 250 கோடி 500 கோடி சம்பாதிக்கிறத விட்டுட்டு அவர் சொந்த காசில் மக்களுக்காக செய்வேன்னு அறிவிச்சிருக்கிறது எங்களுக்கு எல்லாருக்குமே. நாங்கள் வானத்தில் இல்லை, மேலே பறக்கிறோம் எல்லாரும். இந்த அறிவிப்பு ரொம்ப சந்தோஷம். டஃப்பாக தான் இருக்கும், டஃப்பாக தான் இருக்கும். அவருக்கு இன்னும் நிறைய தடங்கள் வரும். ஆமாம், இன்னும் நிறைய தடங்கள் வரும் அவருக்கு. அவருக்கு தடைகளை எல்லாத்தையும் மீறி எங்கள் தளபதியை நாங்கள் உட்கார வைப்போம் சிஎம்மா. ஆமாம், கண்டிப்பாக நிறைவேற்றுவார்மா, கண்டிப்பாக நடத்துவார். அவங்க கொள்ளடிச்சு அவங்க பரம்பரைக்கு சொத்து சேர்த்துட்டாங்க. இப்போ அவர் சிஎம்மா வந்துட்டாருன்னா அவங்களால சொத்து சேர்க்க முடியாது, பரம்பரை அரசியல் அவங்களால பண்ண முடியாது. அதனால எங்கள் தளபதி சொந்த காசு, அவரோட சொந்த பணத்தை போட்டு இவ்வளோ கோரிக்கை இப்போ அறிவிச்சிட்டாரு. இப்போ நாளைக்கே அவங்க என்ன பண்ணுவாங்க, மகளிர் டேன்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மீட்டிங் வச்சு அவங்க அறிவிப்பாங்க, நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ தரோம் அவ்வளோ தரோம். ஃபஸ்ட்டு எங்கள் தளபதியை பார்த்து காப்பி அடிக்க வேணான்னு சொல்லுங்கள். அது எப்படிங்க விரும்பும்? அவர் மேல நெகட்டிவிட்டி இன்னும் அதிகமாக தான் வரும். எங்க ஓட்டு, எங்க மகளிர் ஓட்டு எப்பவுமே எங்க தளபதிக்கு தாங்க. நெகட்டிவிட்டி யாருங்க பண்ணாம இருக்கிறா? யாருங்க பண்ணாம இருக்கா? நெகட்டிவிட்டி எல்லார் வாழ்க்கையிலும் நெகட்டிவிட்டி இருக்குதுங்க. ஆனா அவர் அதெல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக, எங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்காக அவர் வராருங்க. அதனால நெகட்டிவிட்டி, இந்த குவாலிட்டி அதெல்லாம் எங்க தளபதி கிட்ட எல்லாம் நீங்களாம் சொல்றதுக்கு வேலைக்கே ஆகாதுங்க. எங்க தளபதி தாங்க சிஎம். ஐயோ, எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. உண்மையா இந்த பாலியல் இத்தனை வருஷம் தண்டனைலாம் கொடுக்க கூடாது. நடு ரோட்ல நிக்க வச்சு தளபதி ஷூட்டிங் ஆர்டர் தான். எங்களோட சிங்க பெண்கள் படையை இறக்குவாருங்க. நாங்க எப்படி இதுக்கு முன்னாடி இந்த அரசியல் எப்படி இருக்கு, எங்க சிங்கள் பெண்களால இருக்க அரசியல் எப்படி இருக்குன்ட்டு பாப்பீங்க நீங்க. ஷூட்டிங் ஆர்டர் போடணும். தளபதி சிஎம் சீட்ல உட்கார்ந்த உடனே பெண்களுக்கு பாதுகாப்புக்கு, பாலியல் வன்கொடுமைக்கு ஷூட்டிங் ஆர்டர் கோர்ட்டு கேஸ் எல்லாம் கிடையாது. ஐயோ, அவர் அங்கே சொல்லும் போதே எங்களுக்கு கண்ணீர் வந்துடுச்சுங்க. சொல்லும் போதே எங்களுக்கு கண்ணீர் வந்துடுச்சுங்க. ஏன்னா எங்களோட கஷ்டம் அவருக்கு புரியுது. எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுதான் அவரு சொந்த காசுலேருந்து எங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு வராரு. இந்த இதில் ஒரு அரை கிராம் தாலி வாங்க ஏழை மக்கள், நம்மளுக்கு கீழே அடிமட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஆனால் இந்த டைமில் தளபதி 8 கிராம் தங்கம் என் தங்கைகளுக்கு தாய் மாமன் சீரு, அண்ணன் சீருன்னு தான் சொன்னாரே கண்டி. மாநில சிஎம், மத்திய அரசு சிஎம். தளபதி பேசுறது தாய் மாமன் சீர் செய்கிறனாரு, எங்களுக்காக இருக்கிறனாரு. அதெல்லாம் விட மகளிர் பாதுகாப்புக்காக இருக்கிறனாரு பாருங்க. அந்த ஒரு விஷயமே போதும் எங்களுக்கு. ஃபஸ்ட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். இந்த நாட்டில் என்னங்க பாதுகாப்பு இருக்குது பெண்களுக்கு? ஃபஸ்ட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, அதை ஃபஸ்ட்டு பேசணும். அதை யாரும் பேச மாட்டாங்க. எங்கள் அண்ணன் தெளிவாக சொல்லிட்டார், பெண்களுக்கும் ஃபஸ்ட்டு பாதுகாப்பு. இப்போது தாய்மாமன் இப்போ ஒரு சேனலில் சொன்னேன் நான், அதே தான் திருப்பி நான் சொல்லணும்னா, இப்போ எனக்கு தாய்மாமன் இவங்க எங்கள் அண்ணன் இருக்கிறாங்க. இப்போ அண்ணன் இல்லாத பசங்க ஒரு நேரம் இல்லைனா ஒரு நேரம் யோசிப்பாங்கல்ல. அந்த தாய்மாமனா எங்கள் வீட்டுக்கு வீடு எங்கள் அண்ணன் இருக்கிறார். அது பெரிய விஷயம் தானே. இப்போ நம்ம செய்வோமா? போய் ஒரு வீட்டுக்கு செய்வோம், 2 வீட்டுக்கு செய்வோம். இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பேருக்கு தாய் மாமனாக இருக்கிறாரு. அது பெரிய விஷயம் தானே.
ஒரே வார்த்தை சொல்லட்டுமா, சிம்பிளாக சொல்லட்டுமா, ஒரு பாமர மக்கள், ஒரு கூலி தொழிலாளி, அவங்களுக்கே 1008 இருக்குது பர்சனலாக. எங்கள் அண்ணன் செய்யலை, நாங்கள் எங்கள் அண்ணனை நம்புகிறோம். அப்படி இருக்கும் போது எங்கள் அண்ணன் ஃபேமிலியில் நடக்கிறது இவங்களுக்கு எதுக்கு? இப்போ தீய சக்தி திமுகவில் எதுவும் நடக்காது இருக்கா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், எதுவும் நடக்காது இருக்கா? இல்லை வேறு யார் சீமான் வீட்டில் நடக்காது இருக்கா? எந்த வீட்டில் நடக்காது இருக்குது? ஒரு இது எடுக்கணும், எல்லார் வீட்லேயும் நடக்குது, எல்லா கட்சிக்காரங்க வீட்லேயும் நடக்குது. மகளிருக்கு முன்னுரிமை கொடுக்குறாரா, பசங்களுக்கு படிப்பு கொடுக்குறாரா, நல்ல ஆட்சியை கொடுக்குறாரா, அதை தான் பார்க்கணும். அவங்க பர்சனல் லைஃப்லாம் இழுக்கவே கூடாது. இதில் 2026 தேர்தல் வேறு லெவலில் இருக்கும், வேறு லெவலில் இருக்கும், அது சொல்லவே முடியாது. இந்த பசங்கக்கிட்ட கூட கேளுங்க, சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பசங்க தான் கேளுங்க, சொல்லுவாங்க, வேறு லெவலில் இருக்கும். மக்கள் வந்து எல்லா ஓட்டுமே வந்து விஜய்க்கு மட்டும்தான் போட போகிறோம். அதுவும் இல்லாமல் பர்டிகுலராக வந்து மகளிர் அணியை பிடிச்சிட்டாரு, கண்டிப்பாக பிடிச்சிட்டாரு. அவர் கொடுத்த வாக்குறுதியிலே தெரியுது. கண்டிப்பாக டிவிக்கேவை நாங்கள் கொண்டு வந்து நிப்பாட்டுவோம், முன்னாடி சிஎம்மாக நிப்பாட்டுவோம், தளபதியை கொண்டு வந்து. ஆமாம், ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. எல்லாமே வந்து இப்போ ஓசி பஸ்ஸுன்னுவாங்க, அந்த பிங்க் பஸ்ஸை வந்து ஓசி பஸ்ஸு அப்படிலாம் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. பெண்களால் வந்து கரெக்ட் டைமுக்கு வந்து வேலைக்கு போக முடியாது. வேலைக்கு போனாலும் அந்த ரஷ்ஷில் வந்து ஆண்கள்கிட்ட தகாத வார்த்தையெல்லாம் வந்து கேட்டுட்டு டெய்லி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போது எல்லா பஸ்ஸுலேயுமே வந்து பெண்கள் வந்து பயணிக்கலாம், மகளிர் பஸ்ஸு எல்லாத்துக்குமே வந்து அவைலபிள்னு சொல்லிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்கிறது, யார் ஜெயிக்க வைக்கிறாங்களோ இல்லையோ மகளிர் அணியை நாங்கள் வந்து முன்னிறுத்தி விஜய் வந்து கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம். பிடிச்சிட்டாரு, பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு விஜய், அவ்வளோதான். ஒரு அண்ணனாவோ ஒரு மகனாகவோ ஒரு தாய் மாமனா அந்த ஒரு இதை அவர் நல்லாவே எல்லாருமே கவர் பண்ணிட்டாரு சொல்லலாம். நல்லா கண்டிப்பா அவர்தான் கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு. தளபதி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. இனிமே டிவிக்கே மட்டும்தான். அதை நினைச்சு நாங்க ரொம்ப ஒரே எப்பவுமே நாங்க அவருக்கு சப்போர்ட் தான். அதனால வந்து டிப்ரெஷன் இருந்தோம். அதுக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தை சொன்னாரு. தளபதி வந்து எப்பவுமே சூப்பர் தான். எங்களுக்கு வருத்தமே அவர் எந்த மனநிலையில் இருக்கிறாரோ சொல்லிட்டு தான் நாங்கள் வருத்தப்பட்டோம். அவரே அவ்வளோ கான்ஃபிடன்ஸாக இருக்க சொல்ல நாங்கள் இதுக்கப்புறம் எல்லாருமே எல்லா ஒர்க்குமே எல்லாரும் கரெக்டாக பண்ணுவோம். ஏற்கனவே அவர் ரொம்ப அதிகமாக இருப்பார், இப்போ இன்னும் அதிகமாக எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆளாக அவர் இருப்பார். நாங்கள் ஸ்டேஜில் உட்காந்துட்டு ஸ்டேஜில் வந்து விஜய் சாரோட ஃபேஸை மட்டும் இது நாங்கள் ஒரு வரமாக நினைக்கிறோம். அவரை பார்த்ததே ஒரு வரமாக நினைக்கிறோம். நாங்கள் உண்மையாக கட்சியில் இருக்கோன்றதை நாங்கள் ரொம்ப 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 தலை கர்வமாக சொல்லுவோம். ரொம்ப பெருமையாக இருக்குது எங்களுக்கு. அண்ணன் விட்டு அறிக்கை ரொம்ப சூப்பர். ஒரு நேரத்தில் அவரை பார்ப்போமான்னு ஏங்க நான் இன்னைக்கு அவரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் பார்வை எங்கள் சைடு திரும்பினதே எங்களுக்கு பெரிய ஒரு பாக்கியம் கிடைச்ச மாதிரி இருக்கு, அவ்வளோதான். பாதுகாப்பு பற்றி எப்படி சொல்கிறது, ஆமாம் கண்டிப்பாக சரியில்லை தான். இப்போ நம்ம ஒரு பஸ்ஸில் போனாலுமே ஏன் ஆட்டோவில் போனாலுமே வந்து பார்க்குற பார்வை வந்து தப்பான ஒரு பார்வையாக இருக்குது. எல்லாமே அவ்வளோதான். அதுதான் இப்போ வந்து ஒரு பஸ்ஸில் போனாலுமோ ஆட்டோவில் போனாலுமோ ஏன் எந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணாலுமே வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடு தான் வந்து பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் அதுக்கான கவலைன்றது எதுவுமே கிடையாது. எங்கள் தளபதி வந்து எங்களை பாதுகாப்பார், மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாருன்ட்டு 100% எங்களுக்கு உறுதி இருக்குது. இனிமேல் நாங்கள் பயமே இல்லாமல் நைட் ஷிஃப்டாக இருந்தாலும் சரி, டே ஷிஃப்டாக இருந்தாலும், மிட் ஷிஃப்டாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே நாங்கள் வந்து எல்லா ஒர்க்கும் போவோம். எனி டைம் எங்கே வேணால் ஃப்ரீடமாக போகலாம் வரலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் பார்த்துப்பாருன்னு எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. உமன் சேஃப்டிக்கு நிறையவே வந்து இப்போ நடக்காமல் இருக்குது. நான் லாஸ்ட் டைம் பேசினப்போ அதை சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போது அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஒரு சாதாரண ப்ரைவேட் ஆட்டோவில் கூட நம்மளுக்கு பஸ்ஸர் அமுத்துற மாதிரி அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டியை வந்து இந்த வாட்டி பண்ணித்தரேன்னு சொல்லி கிளியராக சொல்லியிருக்காங்க. வீடியோ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அந்த அளவுக்கு உமன் சேஃப்டிக்கு நல்லாவே அண்ணன் பேசியிருக்காங்கக்கா. ஒரு பேசுனது எல்லாமே உண்மைக்கா, பொய். இந்த மீடியா கோசம் நடிக்கிறது, கேமரா கோசம் நடிக்கிறது அதெல்லாம் கிடையாது. மனசுல இருக்கிறது தான் வெளியே வரும். அதே மாதிரி நச்சு நறுக்குன்னு பேசினாரு சொல்லுவானுங்க, கேமரா பார்த்து பேசுறாங்க, அப்படிலாம் கிடையாது. மனசுல இருக்கிறது வருது. சிஎம்மா வர போறாரு, ஜெயிக்க போறாரு. நாங்க ஜெயிக்க போறோம், ஓட்டு போறோம் தளபதிக்கு தான். வணக்கம்.